அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஜோதிடத்தில் நிறங்களை பத்தி பார்க்க போறோங்க. கலர்ஸ், ஜோதிடத்தில் நிறங்கள். ஒரு கிரகங்களுக்கும் ஒரு நிறம் இருக்குங்க. இந்த நிறங்கள் ரொம்ப முக்கியமான நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா இது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். ஜோதிடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நிறங்களை பத்திலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் ஐடியா கிடையாது. வந்த பிறகு சில விஷயங்களை அனுபவிக்கும் போது, மக்களுடைய சில அனுபவங்களை எல்லாம் கேட்கும் போது, இந்த நிறங்கள்ல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்ற மாதிரி தோணுது. நிறங்கள் மட்டும் கிடையாது, நிறங்கள், எண்கள், ஒரு கிரகங்களுக்கும் நிறங்கள் இருக்கு, ஒரு கிரகங்களுக்கும் எண்கள் இருக்கு, ஒரு கிரகங்களுக்கும் உலோகம் இருக்கு, ஒரு கிரகங்களுக்கும் உணவுப் பொருள் இருக்கு, ஒரு கிரகங்களுக்கும் ராசிக்கல் கூட இருக்கு. ரைட்டுங்களா? நிறைய விஷயங்கள் சித்தர்கள் அந்த காலத்திலேயே டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும் போதுதான் இந்த நிறங்களுக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்குதான்றது தெரியுது. எது எப்படியோங்க, இந்த பதிவுல எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன நிறங்கள் எப்படி வேலை செய்யும் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. எது எப்படியோ நிறங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு மனிதனுடைய முன்னேற்றங்களுக்கு இந்த நிறங்களும் எண்களும் இந்த ராசி கற்களும், இந்த பதிவுல நிறங்களை பத்தி பார்த்துருவோம், அடுத்த பதிவுல எண்களை பத்தி பார்ப்போம். மக்கள் விருப்பப்படுற மாதிரி என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். கிரகங்களுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ உங்களுடைய யோக கிரகங்களுடைய நிறங்களை, எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்க கொஞ்சம் பலன்கள், நற்பலன்கள் இன்னும் கொஞ்சம் அருமையாகவே நடக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தெரியாதனமா உங்களுடைய அவயோக நிறங்களை, எண்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அதனுடைய பாதிப்பு கூடுதலாகவும் பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் தான். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஆனால் இந்த நிறத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுதான் ஹைலைட். நிறங்கள் இப்போ நான் சொல்லிடுவேன். ரைட்டுங்களா? நிறங்கள் நான் சொல்லிடுவேன். இப்போ இதுதாங்க உங்க இந்த லக்னத்துக்கு இதுதாங்க நிறம், இந்த ராசிக்கு இதுதாங்க லக்கி நிறம்னு சொல்லிட்டா, நான் இப்போ இந்த வீடியோல சொல்லிட்டா அதுவே இறுதி ஆயிடாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த ராசி அல்லது லக்னத்தோடைய கிரகம் வலுவிழந்து இருக்கும் போது வேற கிரகத்தோடைய நிறங்கள் உங்களுக்கு செட் ஆகலாம். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். சரிங்களா? நிறங்களை சூஸ் பண்ணி எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அதை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சரிங்களா? அப்படி அதை நீங்க உபயோகப்படுத்தும் போது அது சூப்பரா இருக்கும். இதுக்கு முன் உதாரணங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த ரெட்டையில சிம்பிள் வச்சுன்னு இருப்பாங்க, பச்சை கலர். எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தது கன்னி லக்னம், ஜெயலலிதா அம்மா பிறந்தது மிதுன லக்னம், ரெண்டுமே புதன், பச்சை கலர். அந்த ரெட்டை இலை, அவங்க யூஸ் பண்ற எல்லா லோகோவும் பாத்தீங்கன்னா பச்சையா தான் இருக்கும். இந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இந்த அம்மா உணவகம்னு வச்சாங்க, பச்சை கலர்ல தான் போர்டு இருக்கும். இந்த டாஸ்மார்க்னு வச்சாங்க, லிக்கர் ஷாப்பு, அதுவும் பச்சை கலர்ல தான் இருக்கும். அவங்க ஓபன் பண்ற நிறைய விஷயங்கள் பச்சையிலேயே இருக்கும். அதே மாதிரி அவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு பேசும்போதும் இல்ல முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போகும்போதும் பச்சை கலர் யூஸ் பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா? இதுதான் விஷயம். பெரிய பெரிய நபர்கள், பெரிய லக்கியா இருக்கிறவங்க, ரொம்ப பணக்காரவங்களா இருக்கிறவங்க, ரொம்ப அரசியல்ல பெரிய லெவல்ல அதிகாரத்துல எல்லாம் இருக்கிறவங்க, கண்டிப்பா இது அவங்களுக்கு இயற்கையாகவே செட் ஆயிடுது. பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அவர் கன்னி லக்னம், அவர் பச்சை கலர் இதை சூஸ் பண்ணாரு, ஒரு சிம்பலை சூஸ் பண்ணாரு. ஆனா அடுத்த வந்தவங்க இவங்களும், இந்த ஜெயலலிதா அவங்களுக்கும் கரெக்டா அவங்களும் மிதுன லக்னம் ஆகி அவங்களுக்கும் இயற்கையா அந்த பச்சையே பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம்ன்றது. ஜாதகத்துல கிரகங்கள் வலுவா இருக்கும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த திமுக
திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதயசூரியன் சின்னம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டு எல்லோலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இந்த கலைஞர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட அந்த மஞ்சள் கலர் துண்டுலாம் போட்டுன்னு இருப்பார். ஏனென்றால் அவருக்கு குரு பகவான் தான் மிகப்பெரிய யோகர், ரைட்டுங்களா? ஸோ வந்து குருவோடைய வஸ்திரமான கலரான அந்த மஞ்சள் கலர் வந்து போட்டுன்னு இருப்பார். இதுதான் வந்து விஷயம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆச்சு, கோவிலுக்கு போங்க, குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் தான் வந்து கட்டியிருப்பாங்க, ரைட்டுங்களா? இந்த சன் டிவியில் பார்ப்பீங்க, உதயசூரியன் சிம்பிள் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சூரியன் எல்லோவா இருப்பார், மேலே அப்படியே வந்து ரெட்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். நிறங்கள் மிகப்பெரிய வேலைகளை செய்யும். ஆனா அதுக்கு உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் வலு இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே. உங்க ஜாதகம் வலுவாக இருந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கும் போது இந்த நிறங்களும் கூடுதலாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பக்கபலமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கான கலரை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, ரைட்டுங்களா? இப்ப நான் சொல்லுவேன். ஆனால் இப்ப நான் வந்து இப்ப வந்து நீங்க எந்த நிறத்தை, எந்த கிரகத்தோடைய நிறத்தை யூஸ் பண்றதுன்னு பொதுவா நான் சொல்லிடுறேன். லக்னாதிபதியோடைய நிறத்தை நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது ராசி அதிபதி நிறத்தை நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது 5ஆம் அதிபதியோடைய நிறத்தை நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது 9ஆம் அதிபதியோடைய நிறத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். லக்னாதிபதி, ராசி அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 4 கலர் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு பார்க்கணும். இந்த 4ல ஒருத்தர் தான் டாப்பா இருப்பார். நவ கிரகங்கள்ல எல்லா கிரகமே உங்களுக்கு செட் ஆயிடாது. இப்போ சார் எனக்கு லக்னாதிபதி ஆட்சியா இருக்காரு, ராசி அதிபதி ஆட்சியா இருக்காரு, 5ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு, 9ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காருன்னா அந்த 4 கலருமே உங்களுக்கு செட் ஆயிடாது. ஏதோ ஒரு கலர் அல்லது 2 கலர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவா இருக்கும், லக்கி கலரா இருக்கும். அந்த கலரை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி வந்து அரசியல்ல அந்த சின்னத்துக்கு தானே போய் ஓட்டு போடுறோம், ரைட்டா? அதனால தானே அவங்க அதிகாரத்துக்குள்ள வராங்க, அந்த நபர் அதிகாரத்துக்குள்ள வந்து சிஎம்ஓ உட்காடுறாங்க. அதனால தானே அதுல நிறைய லாபங்களை அவங்க வந்து பாக்குறாங்க. இதுதான் விஷயம். அதே மாதிரி நீங்க உங்க நிறுவனத்துக்கு அந்த மாதிரி வந்து ஒரு கலரை வைக்கும் போதும், நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும் போதும் இதெல்லாம் யூஸ் பண்றது முக்கியம். 2 ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கார், இந்த வண்டி வாகன கலரை சூஸ் பண்றது தான் இந்த நிறங்களுடைய வேலை ரொம்ப பிளே பண்ணும். இந்த வண்டிய வாங்குறீங்க, ஏன்னா ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வருவது வாகனத்துல வரும். நல்ல டிப்டாப்பா வந்து சட்டை போட்டுன்னு போவாரு, வாகனத்துல என்ன வேணாலும் நடக்கும். ஒரு செகண்ட்ல வாழ்க்கைய தலைகீழ வந்து புரட்டி போடும். இதெல்லாம் அஸ்ட்ராலஜரா உட்காந்துன்னு இருக்கும் போது தான் தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நல்லா கிளம்பி போனாருங்க, ஆனா போன் வந்ததுங்க, இறந்துட்டாருன்னு விபத்துல இறந்துட்டாருங்கன்னு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம், ரைட்டா? இந்த வாகனத்துல இந்த நிறங்கள் ரொம்ப பிளே பண்ணும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியல, பயங்கரமா பிளே பண்ணும், ரைட்டா? ஆனா அது கரெக்டான நிறமான்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அது அனுபவத்திலேயே நீங்க கண்டுபிடிக்கலாம். நான் சொல்றேன் எப்படின்னு நான் சொல்றேன். வாகனத்துல ரொம்ப இதுவா பிளே பண்ணும். இன்னொரு விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணும். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, உங்களுக்கு தப்பான கலர் நீங்க போட்டுன்னு போறீங்க, கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. நீங்க நல்லா படிக்கிற பையன் 10th நீங்க வந்து போய் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் கலர் உங்களுக்கு செட் ஆகல. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நீங்க ரொம்ப வந்து உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க ஆனா ஸ்கூல் நல்லா படிக்கிறீங்க, நல்லா மார்க் வாங்குறீங்க, ஆனா அந்த கலர் செட் ஆகலன்னா நீங்க 2nd ரேங்க் 3rd ரேங்க் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே அனுபவத்துல பார்த்தது. அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் செட் ஆகலனா கூட உங்களுக்கு ஆக்சுவலி அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கம்பெனியில யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, சில கம்பெனிலாம் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த வேலை சிலருக்கு ஆகாத கலரா இருந்தா, ஆன கலரா இருந்தா அதுல பயங்கர வளர்ச்சி ஏற்படும், ஆகாத கலரா இருந்தா அதுல மிகப்பெரிய பிரச்சனைகளும் தேவையில்லாத முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப கிளீனா புரியும்.
ஸ்ட்ராங்கான உதாரணம் கூட. ஒரு பெண்ணுக்கு ஜோதிடம் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு மோசமான ஒரு சம்பவம் வந்து நடந்தது. ரைட்டா? ஒரு நாள் ஒரு கசப்பான ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு சம்பவம் வந்து நடந்தது. ரைட்டா? ஜோதிடம் பார்த்துன்னு இருக்கும்போது நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன தெரியுங்களா கேட்டேன், அந்த நாள் நீ இந்த நிறத்தை யூஸ் பண்ணியான்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லிச்சு. எப்படி? ஒரு பொண்ணுக்கு ஒரு மோசமான ஒரு செயல் ஒண்ணு நடக்குது, வீட்டு வெளியே வந்து ஒரு மோசமான ஒரு செயல் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குது. அந்த செயல் நடக்கக்கூடிய அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு யார் 8ஆம் அதிபதியோ, யார் மிகவும் மோசமான கிரகமோ, யார் மிகவும் அந்த துன்பத்தை தந்தாரோ அவருடைய கலரை தான் அந்த பொண்ணு போட்டு இருந்தது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணும்? ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். நான் தான் சொன்னேனே, இன்டர்வியூக்கே உங்களுக்கு ஆகாத கலர் நீங்க போட்டுன்னு போகும்போது அது இதாகும். இதே மாதிரி உங்க மேரேஜுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் போடுவீங்க, நீங்க பிடிச்ச கலர் எடுத்து போட்டுருவீங்க. அது உங்களுக்கு ஆகாத நிறமாக இருந்தால் அன்றைக்கு சப்போஸ் உங்களுக்கு அலைச்சலா இருக்கும், இல்ல ஆன் டைமுக்கு மண்டபத்துக்கு போக முடியாது, இல்ல ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு சொந்தக்காரங்களோட ஒரு சண்டை, ஆகாத நிறமாக இருக்கும்போது, ஆகாத நிறமாக இருந்து திருமண தோஷமும் வலுவாக இருந்தால் அந்த திருமணமும் சற்று பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நல்லா வாழ்றவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து அந்த அவங்க கல்யாணத்துக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்க நல்ல ஒருத்தவங்க வாழ போறாங்கன்னா அவங்க இயற்கையாகவே அந்த லக்கி கலர் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த லக்கி கலரை சூஸ் பண்ணிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒருத்தர் ரம்மி விளையாட்டுல நிறைய காசு விட்டார். அவரு கொஞ்சம் நார்மலான ஒரு ஃபேமிலி தான், அவர்கிட்ட இருந்ததே சில பல லட்சங்கள் தான். அதையும் அவர் வந்து அந்த ரம்மி, அந்த கேம்பிளிங், அந்த சூதாட்டம், அதை பத்தி கூட ஒரு வீடியோ போட்டேன், அதில் விட்டாரு. நான் கேட்டேன், இந்த விளையாட்டு எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். இந்த வருஷம் சொன்னாரு. இந்த வருஷம் கரெக்டா இந்த கலர் போன் வாங்கினீங்களான்னு கேட்டேன். ஆமான்னாரு. இதெல்லாம் எப்படி வருது பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்களை ஜோதிடராகிய நானே நிறைய ஃபீல் பண்ணிட்டேன். அந்த தைரியத்துல தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது. இந்த நிறம் எனக்கு செட் ஆகாது, சோ இதை யூஸ் பண்ணும் போது அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்குது, அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. இந்த நிறம் நல்ல நிறம், இதை போட்டுன்னு போனா அழகா போயிட்டு அழகா வரும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபீல் பண்ணிட்டு நம்ம இந்த ஜோதிடத்தையும் படிச்சுட்டு இந்த கிரகங்களுடைய பவரையும் நம்ம புரிஞ்சுக்கின்னு உள்ள வரும்போது தான் தெரியுது. இப்ப கூட ஒரு கம்பெனி ஓனரும், பெரிய பெரிய கம்பெனி, இந்த ரிலையன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ரிலையன்ஸோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்னு இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். அவங்களுக்கு சனி தான் ஸ்ட்ராங், ப்ளூ கலர் சனி. இதுதான் விஷயம். இயற்கையாகவே அவங்க அதெல்லாம் வச்சிடுறாங்க, வந்துடும். ஜாதகம் அருமையாக இருந்தா எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஜாதகம் ரொம்ப அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும்போது என்னதான் நம்ம நிறம் யூஸ் பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது, அது வந்து வராது, சரியா வராது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோட நிறங்கள் நான் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். லக்னாதிபதி நிறத்தை யூஸ் பண்ணலாம், 5ஆம் அதிபதி நிறத்தை யூஸ் பண்ணலாம், 9ஆம் அதிபதி நிறத்தை யூஸ் பண்ணலாம், ராசி அதிபதி நிறத்தை யூஸ் பண்ணலாம். மரகாதிபதி நிறத்தை யூஸ் பண்ணக்கூடாது, பாதகாதிபதி நிறத்தை யூஸ் பண்ணக்கூடாது, 6ஆம் அதிபதி நிறத்தை யூஸ் பண்ணக்கூடாது, 8ஆம் அதிபதி நிறத்தை யூஸ் பண்ணக்கூடாது, 12ஆம் அதிபதி நிறத்தை யூஸ் பண்ணக்கூடாது. சில சமயங்கள்ல 12ஆம் அதிபதியே லக்னாதிபதியாக வருவார், சில சமயங்கள்ல லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவார், சில சமயங்கள்ல லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாகவும் வருவார். சோ இந்த மாதிரி அதுக்கு தான் சொன்னேன், நம்ம வந்து என்ன கலர்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சர்வசாதாரண விஷயம் இல்லை. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்கு என்ன கலர்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க மேஷ லக்னம், மேஷ ராசி, இல்ல 5ஆம் அதிபதி இல்ல 9ஆம் அதிபதி மேஷத்துல இருக்குன்னு வைங்களேன். மேஷ ராசி தான் உங்களுக்கு 5ஆம் வீடு, மேஷ ராசி தான் உங்களுக்கு லக்னம், மேஷ ராசி தான் உங்களுக்கு வந்து ராசி, மேஷ ராசி தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதினா மேஷ ராசியோடைய நிறம் வந்து ரெட் கலர், ரெட்டு, பிங்க். அந்த ரெட்லயே நிறைய ஷேடு இருக்கு இந்த உலகத்துல, இல்ல ஒரு கலர்ல வேற ஏகப்பட்ட ஷேடு இருக்கு.
அந்த ஷேடு வேற, ஒருத்தங்களுக்கு தான் ஒரு ஷேடு தான் செட் ஆகும். அதை நீங்க தான் போட்டு கண்டுபிடிக்கணும். அந்த ஷேட்ஸை நீங்க தான் போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு நான் ரெட்டு தான் யோக கலர்னு சொல்றேன்னு வைங்களேன், பிங்க் தான் யோகம்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், பிங்க்ல ஏகப்பட்ட கலர் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் பாருங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து 50 லட்சத்துல இருந்து 100 கோடிக்கு பிசினஸ் வளர்ந்துட்டான்னு சொன்னேன் பாருங்க. அவளுக்கு நான் செலக்ட் பண்ண கலர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க். அந்த பிங்க்ல கூகுளுக்குள்ள போயிட்டு பார்த்தனா அத்தனை பிங்க் இருக்கும். இதுல எந்த பிங்க் இந்த பொண்ணு கொடுக்கறது, அதெல்லாம் ஆய்வு பண்ணும். அதெல்லாம் நீங்களும் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சோ இது மேஷராசியோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா, மேஷராசியின் அதிபதி செவ்வாய், பிங்க், ரெட். சரிங்களா? மேஷ லக்னமாக இருக்கலாம், அல்லது ராசியாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு 5ஆம் வீடாக இருக்கலாம், இல்ல 9ஆம் இடமாக இருக்கலாம். சரிங்களா? ரிஷபத்துக்கு வருவோம். ரிஷப ராசியோடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். உங்களுக்கு ரிஷப ராசியாக இருக்கலாம், இல்ல ரிஷப லக்னமாக இருக்கலாம், இல்ல ரிஷபம் 5ஆம் வீடாக இருக்கலாம், இல்ல ரிஷபம் 9ஆம் வீடாக இருக்கலாம். சரிங்களா? அவருடைய கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்பட்டு, சில்வர்னு சொல்லலாம். வெண்பட்டு தான் ஒரிஜினல். இந்த மகாபாரதத்துல பீஷ்மர் போட்டுன்னு இருப்பாரு பாருங்க, நல்லா சூப்பரா அப்படியே வெள்ளை கலர் துண்டு இருக்கும், ஆனா அது அப்படியே மின்னும், அப்படியே ஜிகுன்னு இருக்கும், சில்வர். இந்த வெள்ளி இருக்கு பாத்தீங்களா, வெள்ளி கலர் இருக்கு பாத்தீங்களா, பிளாட்டினம் கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வெண்பட்டு. சுக்கிரனுக்கு இன்னொரு கலரும் இருக்கு, பர்பிள், ஊதா நிறம். நிறைய சினிமால இத யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் சினிமாக்கு காரகன். நிறைய சினிமால இதை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. சுக்கிரன் பர்பிள் கலர், ஊதா நிறம். ரைட்டுங்களா? அதுவும் வெண்பட்டும் சுக்கிரனுடைய கலர், ரிஷப ராசியோடைய கலர், ரிஷப லக்னத்தோடைய கலர். சரிங்களா? உங்களுக்கு ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவார். சோ மிச்சவரெல்லாம் எப்படி யாருன்னு பார்க்கணும். எந்த கலர், ஒரு கலர் தான் செட் ஆகும். ராசி அதிபதி ஒருத்தர் இருப்பார், லக்னாதிபதி ஒருத்தர் இருப்பார், 5ஆம் அதிபதி ஒருத்தர், 9ஆம் அதிபதி ஒருத்தர் இருப்பார். 4 கலருமே செட் ஆகாது, ஒரு கலர் தான் செட் ஆகும். அதை எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? அது ஜோதிடர் பார்த்தா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது மிதுனம். நீங்க மிதுன ராசியாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம், அல்லது மிதுனம் உங்களுக்கு 5ஆம் வீடாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிதுனம் 9ஆம் வீடாக இருக்கலாம். அவருடைய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை, கிரீன். கிரீன்ல எத்தனை கிரீன் இருக்கு, போய் சேலை கடையில போய் பாருங்க, எத்தனை கிரீன் இருக்கு. அதுல எந்த கிரீன் உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை நீங்க ஒரு 4-5 கிரீன் வாங்கி அதை வந்து நீங்க போட்டு பார்த்து அதுல டார்க் கிரீனா லைட் கிரீனா, அந்த பீகாக் கலரும் லைட்டா வரும். பீகாக்ல அப்படியே ரொம்ப பீகாக் வராது, அதுல ஒரு லைட் பீகாக் கலரும் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஷேட்ல தான் வரும். புதனுடைய கலர், நீங்க மிதுன ராசியாக இருந்தா கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம். ஆனா பாத்துக்கணும், புதன் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். லக்னாதிபதி தசை ஓஹோன்னு செய்யும், லக்னம் ஓஹோன்னு செய்யும். லக்னாதிபதி தசையில் ஒரு புதனுடைய தசையில் அந்த புக்தியிலேயே, புதன் தசை புதன் புக்தியிலேயே ஒருத்தர் இறந்துருவாருன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி அவர் இறந்துட்டார். லக்னாதிபதி தான் மாறும். இப்படியே இந்த ஜோதிடம் வந்து அது வந்து ஒரு மாய ஒரு வலைன்னு சொல்லலாம். லக்னாதிபதியே சில டைம்ல கொன்றுவார், லக்னாதிபதியை கெடுதலும் பண்ணுவார். பேசிக் ஃபார்முலா லக்னாதிபதி மிகப்பெரிய நல்லது பண்ணுவார். ஆனா இந்த உலகத்துல லக்னாதிபதி கெட்டதே பண்ண மாட்டாரா? அதையும் பண்ணுவார். எல்லா வீடியோலயும் லக்னாதிபதி மிகப்பெரிய பலனை செய்வார், லக்னாதிபதி பெரிய ஆள் பண்ணுவார், தொழிலதிபர் பண்ணுவார், இது பண்ணுவார்லாம் சொல்லின்னு இருக்கும். ஆனால் ஒரு ஜாதகம் வரும் பொழுது லக்னாதிபதி தசை, புதன் தசை, டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சு இவருக்கு இன்னும் 3 வருஷத்துல இவருக்கு பிரச்சனை பெருசா இருக்குதுன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் இறந்துருவாருன்னு சொல்லி அதுவும் நடந்தது. சுய தசை சுய புக்தியிலேயே. சோ இந்த மாதிரி மாறுபடும் போது அந்த கலர் உங்களுக்கு செட் ஆகாம போயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அடுத்தது கடகம். நீங்க கடக ராசியாக இருக்கலாம், அல்லது கடக லக்னமாக இருக்கலாம், அல்லது கடகம் உங்களுக்கு 5ஆம் இடமாக இருக்கலாம், அல்லது கடகம் உங்களுக்கு 9ஆம் இடமாக இருக்கலாம். சந்திரன் அவரோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்,
மேல சந்திரன் பாருங்க, பியூர் ஒயிட். சில பேருக்கு பியூர் ஒயிட் செட் ஆகும். அப்படியே இந்த பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிங்க போட்டுன்னு இருப்பாங்க பாருங்க, பியூர் ஒயிட் செட் ஆகும். சில பேருக்கு லைட்டா அந்த ஒயிட்ல மஞ்சள் கலர் கலந்துருக்கும், ஒரு மஞ்சள் ஷேடு இருக்கும், அது செட் ஆகும். சில பேருக்கு அந்த ஒயிட்லயே ஒரு பிங்கிஷ் ஷேடு இருக்கும். இந்த ஒயிட்லயே நீங்க போய் துணி கடையில பாத்தீங்கன்னா அத்தனை ஷேடு இருக்கும், அது செட் ஆகும். சில பேருக்கு அந்த மஞ்சள் அந்த வெள்ளையிலேயே லைட்டா ஒரு சில்வர் ஷேடு இருக்கும், அது செட் ஆகும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இது சில்வர் கலர் கார் தான் யூஸ் பண்ணுவாங்க, வாகனம். ரைட்டுங்களா? அவங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், சில்வர். ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி வெள்ளை சந்திரனுடைய வீடு, கடகத்தோடைய வீடு, கடகராசி, கடகலக்னம், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, வெள்ளை. சந்திரன் வந்தாலே வெள்ளை வந்துருவாரு. இதுல ஏகப்பட்ட ஷேடு இருக்கு, பேஸ் வந்து வெள்ளை தான். ரைட்டா? ஓகேங்க. அடுத்தது சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சிம்மம் உங்களுக்கு 5ஆம் வீடாக வரலாம், சிம்மம் உங்களுக்கு 9ஆம் வீடாக வரலாம். அந்த சிம்மத்தோடைய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு. ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு. சிம்மத்துக்கு 3 கலர் இருக்கு. எல்லோவும் வரும். நீங்க சூரியன் பாருங்க, சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். சம்டைம் அப்படியே சூரியன் கீழே இறங்கும் போது அப்படியே ஆரஞ்சு பந்து மாதிரி இருக்கும். சம்டைம் அப்படியே ரெட் கலர், அப்படியே நெருப்பு பிளம்பாக இருப்பார். சோ அவருடைய அந்த கலர், இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலர் அவரு, ஆரஞ்சு, எல்லோ. சோ நீங்க சிம்மத்துல இருக்கும்போது இந்த 3 கலருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்ணலாம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சரிங்களா? இதுல எந்த ஷேடு உங்களுக்கு செட் ஆகுதுன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது கன்னி ராசி, கன்னி லக்னம். கன்னி உங்களுக்கு 5ஆம் வீடாக வரலாம், அல்லது கன்னி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீடாக வரலாம். சேம் பச்சை கலர், பச்சை கலர் தான் பேஸ். அந்த பச்சை கலர்ல எந்த பச்சை உங்களுக்கு செட் ஆகுதுன்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு ஷேடை போட்டு பார்த்து, ஒரு முக்கியமான அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, முக்கியமா அந்த ஃபிளைட்ல போகும்போது, முக்கியமா அந்த ஃபிளைட்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லாம் வந்து போட்டு போகணும். அதை நான் இப்போ வந்து சில பேருக்கு ஒரு டவுட் வரும் மனசுக்குள்ள, நான் வந்து ஒரு தப்பு வேலை பண்ண போறேன், அன்னைக்கு நான் அந்த கலர் போட்டுன்னு போனா அது என்னை காப்பாத்துமா? சத்தியமா காப்பாத்தாது. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து ஜோதிடம் எப்பவுமே நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு வேலைக்கு யூஸே பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ண போறேன், நான் ஒரு ஃபிளைட்ல ஒரு பொருள் தங்கத்தை கடத்தின்னு போறேன், இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறேன், அப்படி இல்லை அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கலர்லாம் உங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாது, நல்லதுக்கு மட்டும்தான். சரிங்களா? இன்னசென்ட் பீப்புள கடவுள் எப்பவுமே காப்பாத்துவாரு, கிரகங்களும் காப்பாத்துவாங்க. ரைட்டுங்களா? நம்ம ரொம்ப உசாரா இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ கன்னிக்கும் அதே தான், பச்சை. பீகாக் கலர் எடுத்துக்கலாம், மயில் கலர் எடுத்துக்கலாம், லைட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிருஷ்ணருக்கு வந்து சில மயில் கலர் இது இருக்கும் பாருங்க, போட்டோல இருக்கும் பாருங்க, அந்த கலர் கூட எடுத்துக்கலாம் சம்டைம். மயில் கலர்ல ப்ளூ ஷேடு கிடையாது, கிரீன் ஷேடு. சரிங்களா? ஓகே. அடுத்தது திருப்பி துலாம். துலாம் ராசியாக இருக்கலாம் நீங்க, இல்லைன்னா துலாம் லக்னமாக இருக்கலாம், அல்லது துலாம் உங்களுக்கு துலாம் வீடு, துலாம் ராசி உங்களுக்கு 5ஆம் வீடாக இருக்கலாம், துலாம் உங்களுக்கு 9ஆம் இடமாக இருக்கலாம். வெண்பட்டு, பர்பிள். ரைட்டுங்களா? இதுதான் வெண்பட்டு, பர்பிள். அந்த ஒயிட்லயே அப்படியே ஷைனிங்கா இருக்கும் பாருங்க. நிறைய பேரு இந்தியால அதிகமான சேல்ஸ் ஆன கார்ல ஒயிட் தான். ஏனென்றால் வாகனத்துக்கு அவர் தான், காருக்கு, லக்ஸரி வாகனத்துக்கு சுக்கிரன் தான் காரகன். கனரங்க வாகனங்களுக்கு சனி பகவான் காரகன். கனரங்க வாகனம், இந்த கப்பல், இந்த பிளைட், இதுக்கெல்லாம் சனி வந்துருவார். பெருசா போயிட்டா எல்லாமே சனி வந்துருவார். இந்த வாகனத்துக்கு சனிக்கு ஒரு பேரும் இருக்கு, வாகனக்காரகனும் பேரு இருக்கு. இந்த காருக்கும் அவர் வருவாரு, 2 வீலருக்கும் அவர் வருவாரு. அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க சனிக்கிழமையில வண்டி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையில வண்டி எடுத்தா நீங்க வண்டி எடுத்துனே இருப்பீங்க, புதுசா வாங்கினே இருப்பீங்க. ஏன்னா வந்து சனி பகவானும் ஒரு விதத்துல வாகனக்காரகன். ஆனா சுக்கிரன் தான் காருக்கு, அந்த லக்ஸரி காருக்கு உள்ள ஏசி போட்டுன்னு சொந்த கார்ல போறீங்கல்ல, அது வந்து சுக்கிரன். அதனால தான் நிறைய பேரு ஒயிட் கலரு, சில்வர் கலர்லாம் எடுப்பாங்க. சரிங்களா? ஒயிட் சில்வர் தான் இந்த உலகத்திலேயே நிறைய இருக்கும்.
அது வந்து சுக்கிரனோட கலர். சரிங்களா? ரிஷபத்துக்கும் ஒரே கலர் தான், துலாத்துக்கும் ஒரே கலர் தான், மிதுனத்துக்கும் ஒரே கலர் தான், கன்னிக்கும் ஒரே கலர் தான், மேஷத்துக்கும் ஒரே கலர் தான், விருச்சிகத்துக்கும் ஒரே கலர் தான். சரிங்களா? விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி விருச்சிக ராசியாக இருக்கலாம், விருச்சிகம் லக்னமாக இருக்கலாம், விருச்சிகம் உங்களுக்கு 5ஆம் இடமாக இருக்கலாம், விருச்சிகம் உங்களுக்கு 9ஆம் இடமாக இருக்கலாம். ரெட்டு பிங்க் இல்ல விருச்சிகம்க்கு டார்க் ரெட்டு கூட சில பேருக்கு செட் ஆகும். அப்படியே இந்த குங்குமம் இருக்கு பாருங்க, அந்த குங்குமமோட ரெட்டு டார்க்கா இருக்கும் பாருங்க, அது கூட சில பேருக்கு செட் ஆகும். ஆனா அவங்களுக்கு அந்த செவ்வாய் சுப வலுவாக இருக்கிறாங்களா, நல்லா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்துக்கே 6ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வருவார். அதையும் செக் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? நான் சொல்றது ஃபைனல் கிடையாது, நான் கிரகங்களுடைய கலரை நான் டெலிவரி பண்றேன். சரிங்களா? இதுதான் விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ராகு கேதுக்கும் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியாக இருக்கலாம், அல்லது தனுசு லக்னமாக இருக்கலாம், தனுசு உங்களுக்கு 5ஆம் இடமாக இருக்கலாம், தனுசு உங்களுக்கு 9ஆம் இடமாக இருக்கலாம். மஞ்சள், குரு பயிற்சி ஆச்சு, கோயிலுக்கு போனீங்களா? எல்லாம் மஞ்சள் கலர்ல தான் குரு பகவானுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. மஞ்சள் கலர் பூவு, இந்த சாமந்தி, இந்த மஞ்சள் கலர் தான் பொட்டு வைப்பாங்க. குரு பகவான் மஞ்சள்ல ஏகப்பட்ட ஷேடு இருக்கு. மஞ்சள்ல லைட்டா ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணலாம், மஞ்சள்ல லைட்டா வந்து பிங்க் ஷேடு இருக்கலாம், மஞ்சள்ல லைட்டா இதுல வந்து டபுள் கலர் ட்ரிபிள் கலர்லாம் வேற வரும், அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தான் பேஸ். மஞ்சள்ல லைட் இருக்கு, சந்தனம் இருக்குது, பட்டு இருக்குது, இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பாத்துக்கணும். அடுத்தது சனி பகவான். மகர ராசி, மகர லக்னம். மகரம் உங்களுக்கு 5ஆம் இடமாக இருக்கலாம், 9ஆம் இடமாக இருக்கலாம். அதே தான், ரெண்டுமே சனியோட வீடு தான். மகரம் கும்பம் ரெண்டுமே சனி தான். கும்ப ராசியாக இருக்கலாம் நீங்க, அல்லது கும்ப லக்னமாக இருக்கலாம், இல்ல கும்பம் உங்களுக்கு 5ஆம் வீடாக இருக்கலாம், அல்லது கும்பம் உங்களுக்கு 9ஆம் இடமாக இருக்கலாம். மகரம் கும்பம் ரெண்டுத்துக்கும் ஒரே கலர் தான், கரு நீலம், ப்ளூ, நீலம் ப்ளூ. சனியோடைய இன்னொரு கலரும் இருக்கு, கருப்பு, கருநீலம், ப்ளூ. மோஸ்டா சனியோட கலர் வந்து எல்லாருக்குமே செட் ஆயிடாது. எப்பவுமே சனி செவ்வாயோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆயிடாது. இந்த சுப கிரகங்களுடைய கலரு, சூரிய சந்திரனோட கலரை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா அவங்க எல்லாம் கெடுக்க மாட்டாங்க, அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, அதிகமாகவும் கெடுக்க மாட்டாங்க. ரைட்டா? ஆனா இந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் கேதுவும் அதிகமாக கொடுக்கவும் செய்வாங்க, அதிகமாக கெடுக்கவும் செய்வாங்க. ஸோ இவங்க கலர்ல போய் டச் பண்றதுக்கு நம்ம வந்து யோசிக்கணும். அவர் உங்களுக்கு முழுமையான யோகராக இருந்தா மட்டும்தான் அவருக்குள்ள நீங்க வந்து அந்த கலர்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். கரு நீலம், அப்படியே டார்க் ப்ளூ இருக்கும் பாருங்க. டார்க் ப்ளூன்னு ஒன்னு ஞாபகம் வருது, இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல டார்க் ப்ளூ ஒன்னு இருக்கும் பாருங்க. எல்லாரும் இந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர்ல சினிமாவுக்கு போவாங்க, எல்லாம் இந்த ஜீன்ஸ் இந்த டார்க் ப்ளூ போட்டுன்னு சுத்தின்னு இருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த ஜீன்ஸை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த டார்க் ப்ளூ, கருப்பும் வரும். ரைட்டுங்களா? கருப்பும் வரும், பிளஸ் வந்து லைட் ப்ளூல ஏகப்பட்ட ஷேடு இருக்கு. லைட் ப்ளூ பேசிக்கா யூஸ் பண்ணலாம். கருநீலமும் கருப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப செட் ஆனாதான் யூஸ் பண்ணணும். ப்ளூ வந்து சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதியாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? மீனமும் அதே மாதிரி குரு பகவான் தான். மீன ராசியாக இருக்கலாம், இல்ல மீன லக்னமாக இருக்கலாம், அல்லது நீங்க மீனம் 5ஆம் அதிபதியாக இருக்கலாம், மீன வீடு உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கலாம். மஞ்சள் இந்த மீன ராசி, இந்த 40 வயசுக்கு மேல மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்க மங்களகரமா இருப்பாங்க. 40 வயசுக்கு 40-45 வயசுக்கு மேல இந்த பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க பாருங்க, அம்மா மாதிரி இருப்பாங்க பாருங்க, அவங்களாம் அப்படியே மங்களகரமா இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட எத்தனையோ கிளைண்ட் வருவாங்க, இந்த மீன ராசி மீன லக்னம் வந்து ஒரு 45 வயசுக்கு மேல வந்தாலே அப்படியே மங்களகரமா வருவாங்க. இதுதான் விஷயம். சரிங்களா? இதுதான் கிரகங்களுடைய நிறங்கள். அடுத்து ராகு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கலர் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதனாலதான் ஒரு பழமொழியும் சொல்லி வச்சிருக்காங்க, ராகு சனி போல் செயல்படுவாருன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க. ராகுவுக்கு வந்து டிப்பிக்கல் கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக். கரெக்டான கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக். ஆனா அவருக்கு கருநீலமும் செட் ஆகுது. சனியோட 2 கலரும் இவருக்கு செட் ஆகும். அடுத்தது மங்களாக இருக்கக்கூடிய எந்த கலரும் நீங்க வந்து ராகுவுக்கு வந்து வைக்கலாம்.
ஒரு மாதிரி டார்க்கு இந்த ப்ரௌனும் கிரேவும் கலந்தா மாதிரி, டார்க் ப்ரௌனும் டார்க் கிரேவும் கலந்தா மாதிரி, இந்த மண்ணு கலர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி கலரே இல்லாம சில கலர்ஸ் இருக்கும், அதெல்லாம் ராகுவோட கலர்ல வரும். டிப்பிக்கலா வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கலர் வந்து ராகுவுக்கு கருப்பு, ஆனா ராகுவுக்கு கருநீலமும் செட் ஆகும். அதனால கிட்ட ராகுவும் கேதுவும் ஒண்ணுதான். போன வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ராகு என்ன செய்வாரோ அதே தான் சனியும் செய்வார். சனி என்ன செய்வாரோ அதே மாதிரி. ரெண்டு பேருக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். இவங்க கெடுக்கவும் செய்வாங்க, குடுக்கவும் செய்வாங்க. ராகுவுக்கும் சனிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சனி பகவான் கிட்ட 7.5 சனி இருக்கு. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி இதெல்லாம் இருக்கு. கர்மாவை டோட்டலா எக்ஸிக்யூட் பண்ற வேலை இருக்கு. ஆனா ராகு கிட்டவோ வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஃபுல்லா வந்து கெடுக்கணும்ன்ற இடத்துல உட்காந்துட்டாருன்னா பயங்கரமா கெடுப்பார். ஆனா ராகு கேது கிட்ட இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி இல்லை. அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ராகுவுக்கு கருப்பு, கருநீலம், மண்ணு கலர்னு சொல்லலாம். மண்ணு கலர்னா மஞ்சள் கிடையாது, இந்த சாண்டு எல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி மங்கலான கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுவுக்கு சொல்லலாம். கேதுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே, டிப்பிக்கலான கலர் வந்து பாத்தீங்கன்னா கேதுவுக்கு வந்து கிரே, ரைட்டுங்களா. அவருக்கும் சில மண்ணு கலர் மாதிரி இருக்கும், ரைட்டா. மல்டி கலர்ஸ், நீங்க இந்த நவகிரகத்துல ஒரே துணியில ஏகப்பட்ட கலர், கருநீலம், லைட்டா கொஞ்சம் ரெட்டு, இது அதுன்னு எல்லாமே கலந்துருக்கும். எல்லாம் மெரூனு, பச்சை கிச்சை எல்லாம் கலர் ஒரு மாதிரி மல்டி கலரா ஒரு மாதிரி கலந்துருக்கும். நீங்க அந்த துணியை பார்த்தாலே தெரியும். அது வந்து சொல்லலாம். டிப்பிக்கல் ஒரிஜினல் கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரே, சரிங்களா. அதுவும் ஒரு மாதிரி ராகுவுக்கும் இது கேதுவுக்கும் மண்ணு கலர் மாதிரி தான் வரும், சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய நிறங்கள், சரிங்களா. இந்த நிறங்கள்ல இத நீங்க எப்படி நீங்க வந்து கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்டு, நீங்க ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தா அதை போட்டு பார்த்து, அல்லது ஒரு போன் இருக்கு போட்டு அதை வந்து நீங்க யூஸ் பண்ணி, காரு, பைக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பொருளை நீங்கள் வாங்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அந்த பொருள் உங்களுக்கு செலவு வைக்காம, அந்த பொருள் உங்களுக்கு நீண்ட நாள் உங்க கூட இருக்கிற மாதிரி. ஒரு போன் வாங்குறீங்க, 6 மாசத்துலயும் உடைச்சு போட்டுருவாங்க, 5 வருஷமா வச்சுன்னு இருப்பாங்க, கரெக்டா. இதுதான் வித்தியாசம். அந்த பொருள் உங்களுக்கு நீண்ட நாள் உழைக்கிற ஒரு பொருளா இருக்கும். நல்ல கலரா இருக்கும் போது கார் வாங்கினீங்கன்னா அது நீண்ட நாள் உங்களுக்கு செலவு வைக்காம, ஆக்சிடென்ட் ஆகாம, உங்களை அது கஷ்டப்படுத்தாம, நடு ரோட்ல நிப்பாட்டாம அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கார் கலரை வந்து நம்ம வாங்கி பார்த்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வாழ்க்கையில ஒரு வாட்டி கார் வாங்குவோம், இல்லை 2 வாட்டி வாங்குவோம். ரொம்ப பணம் இருக்கிறவங்க வருஷத்துக்கு 1 வாங்குவாங்க, அவங்கள பத்தி நம்மளுக்கு தேவை கிடையாது. வாழ்க்கையில எல்லாரும் ஒரு வாட்டி இல்ல மிஞ்சி போனா 2 வாட்டி கார் வாங்குவோம். அதுல நம்ம வாங்கி பார்த்துலாம் டெஸ்ட் பண்ண முடியாது. சோ உடைகளை உடுத்தி பார்த்து டெஸ்ட் பண்ணிடலாம். எப்படியும் ட்ரெஸ் வாங்க போறோம், வருஷத்துக்கு எப்படியும் 3-4 ட்ரெஸ் வாங்க போறோம். அதை வாங்கி போட்டு அது என்ன கலரு, அது என்ன ஷேடுன்றத வந்து உங்களுக்கு எதுனாலே தெரியலனாலும், ரைட்டுங்களா, எந்த கலர்னாலும் தெரியல, எந்த கிரகம் உங்களுக்கு யோக கிரகம்னு தெரியலனாலும் இந்த கலர் வந்து யூஸ் ஆகும். சில சமயங்கள்ல சில பேருக்கு விதிவிலக்காக இந்த லக்னாதிபதி கலரும் யூஸ் ஆகாம, ராசி அதிபதி கலரும் யூஸ் ஆகாம, 5ஆம் அதிபதி கலரும் யூஸ் ஆகாம, 9ஆம் அதிபதி கலரும் யூஸ் ஆகாம வேற ஒரு கிரகத்தோடைய கலர் ராசி கலரா இருக்கும். ஏனென்றால் அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். இதுதான் விஷயம். அந்த சுப வலு பெற்று, திருக்பலம் பெற்று, ஸ்தான பலம் பெற்று அந்த கிரகம் உங்களுக்கு யோக அமைப்புல வந்துட்டாங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு செட் ஆகும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம், மேஷராசி, விருச்சிக ராசிலேயே பிறந்திருக்க மாட்டாங்க. விருச்சிகம் அவங்களுக்கு சம்பந்தமே போடாது. ஆனா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா திருக்பலம் அடைந்து இருப்பார், டாக்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணா செட் ஆகும், மெரூன் கலர் யூஸ் பண்ணா செட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்போசிட், நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு எந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்க சூஸ் பண்ணும்போது அதனால நிறைய விஷயங்கள் மேம்படும். இப்போ ஒரு கலரை உங்களுக்கு சூஸ் பண்ண பிறகு அந்த கலர்ல எந்த ஷேடு உங்களுக்கு செட் ஆகுதுன்றது சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, சரிங்களா. இந்த பதிவுல நிறங்களை பத்தி பார்த்திருக்கோம். அடுத்த பதிவுகளை எண்களை பத்தி பார்ப்போம், ரைட்டுங்களா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.